ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முகத்துக்குள்ள ஒரு அழகான ஒரு ஃபேஷியல் தாங்க. இது பார்த்திங்கன்னா செம்பருத்தி பூங்க. செம்பருத்தி பூவை வச்சு சூப்பராக ஒரு ஃபேஷியல் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து இந்த பூவை வந்து நல்லா அந்த பெட்டல்ஸ்லாம் வந்து எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கோங்க. அந்த க்ரீன் கலர் அந்த இதெல்லாம் எடுத்துட்டு வெறும் பெட்டல்ஸ் மட்டும் நான் எடுத்திருக்கேன் பாருங்கள். ஒரு 4 இல்லை அதுலேருந்து 5 பூ வரையிலும் நம்ம அதை எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு பேக் சூப்பராக இதை அரேஞ்ச் பண்ணோன்னா ரொம்ப அழகாக இருக்குங்க ஃபேஸு. இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து இப்போ அந்த பூவெல்லாம் பெட்டல்ஸ்லாம் எடுத்து ஒரு இதில் வந்து அரைச்சி ஒரு கப்பில் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இதோட என்ன சேர்க்கலாம் அப்படின்னா, நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் முல்தானி மெட்டிங்க. இந்த முல்தானி மெட்டியோடு சேர்த்து போடும்போது தான் இதோட மகிமை நமக்கு நல்லாவே தெரியும். ரொம்ப பெனிஃபிட் நமக்கு இதில் இருக்குது. ஃபேஸ் பார்த்திங்கன்னா உடனடியாக சிகப்பாக வருதும், அதே மாதிரி ரிங்கிள்ஸ்லாம் போயிடும். இதில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய இருக்குது. ஃபேஸ்க்குள்ளே கொலாஜின் சத்து நிறையா இருக்குது. அதனால் இந்த பூவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபேஸ்க்குள்ளே விட்டமின் சி நிறையா இருக்குது. எல்லாமே இதில் ஒரு சத்து இருக்குது. அதனால் இந்த பூவை வச்சு நம்ம இப்போ எப்படி ஃபேஷியல் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து எப்பொழுதும் போல் பாலை வச்சு நீங்கள் ஃபேஸை நல்லா தொடச்சி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முல்தானி மெட்டி, நாட்டு மருந்து கடைகளில் முல்தானி மெட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும். இதுலேருந்து நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் இந்த பேஸ்ட்டோடு சேர்த்து கலந்துக்கிறேன். இப்போது இது வந்து மிக்சியில் நல்லா அரைச்சிருங்க. அந்த பூவோட பெட்டல்ஸ் மட்டும் போட்டு நல்லா அரைச்சிருங்க. இதோட பார்த்திங்கன்னா இந்த முல்தானி மெட்டி சேர்த்து கொஞ்சம் நம்ம வந்து வாட்ரு வேணும்னா நம்ம வந்து இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா வெறும் பால், காய்ச்சாத பால் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னுமே உங்களுக்கு ஃபேஸ் க்ளோ கிடைக்கும். நான் இப்போ வந்து இதில் தண்ணி தான் சேர்த்துருக்கேன். இதை நல்லா வந்து மேஷ் பண்ணிக்கோங்க. அந்த செம்பருத்தி பூவோட அந்த சாரும் இந்த முல்தானி மெட்டி சேர்ந்து கொஞ்சம் நல்லா கொழப்பாக வந்துடும். இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபேஸில் நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் இதை ஒரு பேக்காக நல்லா ஃபேஸ் ஃபுல்லாக போடுங்க. அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரம் அந்த ஃபேஸ்லேயே உங்களுக்கு லைட்டாக மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திக் லேயராக நீங்கள் வந்து அதை வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணி வச்சுக்கணும். இது பார்த்திங்கன்னா இந்த செம்பருத்தி பூவில் அவ்வளோ ஒரு கொலாஜின் சத்து இருக்குங்க. ஃபேஸ்க்குள்ளே எல்லா விட்டமின்ஸும் அதில் இருக்கனால இது வந்து ரொம்ப சிகப்பழகு மட்டும் இல்லைங்க, ஃபேஸ் ரிங்கிள்ஸ்லாம் குறைஞ்சிட்டு ஃபேஸில் வந்து பிம்பிள்ஸ்லாம் வராமல் நம்மளோட ஆன்டி ஆக்சிடென்ட் அதுக்கு வேலை செய்யுதுங்க. அதனால் ஃபேஸ் ரொம்பவே பழிச்சினும் உடனடியாக ரிசல்ட் வந்து இந்த ஒரு பூவில் கிடைக்கிறதுனால தான் நம்ம இன்றைக்கி இந்த பூவை வச்சு நம்ம ஃபேஷியல் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். இது ஒரே ஒரு திருப்பு இந்த ஃபேஷியல் பண்ண உடனே பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்பவே முகம் அழகு மட்டும் இல்லைங்க, பளிச்சுன்னு ஒரு பளபளப்பையும் கொடுக்குது. இது வந்து நான் ரெகுலராக யூஸ் பண்ணதுனால நானுமே உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஒரு ஃபேஷியலாக நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே கலர் இல்லை அப்படின்னு வருத்தப்படுறவங்க கூட இது வந்து ரொம்பவே கலர் கொடுக்கும். ரொம்ப க்ளோ வந்து ஃபேஸில் வந்து நார்மலாக நம்ம ஃபேஸை விட இன்னும் கொஞ்சம் க்ளோ அதிகமாக இருக்கும். நம்ம ரொம்பவே மிளிர்ந்த அழகாக வந்து காமிக்கிறதுக்கு இந்த ஒரு பேக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் பாருங்கள் இதை கையில் போட்டு காமிக்கிறேன். அப்படியே திக்கு லேயராக நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். தண்ணியாக அப்ளை பண்ணாமல் திக் லேயராக உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவு மட்டும் எடுத்து திக் லேயராக ஃபேஸ் முழுவதும் நெக்லேருந்து எல்லா இடத்துலையும் நீங்கள் தடவி ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் கூட நீங்கள் வந்து காய விட்டுட்டு அதுக்கப்புறம் லைட்டான வார்ம் அப் வாட்டரில் லைட்டாக ஒத்தி எடுத்துகிட்டு திருப்பி மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு பாருங்களேன், அவ்வளோ ஒரு அழகு இருக்குங்க. இந்த பேக் வந்து இந்த மாதிரி பேக் நானுமே யூஸ் பண்ணி பார்த்ததே இல்லை. இப்போ தான் ரெகுலராக நான் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே ஒரு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.